மதியம் அவங்க அப்பா அம்மா விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்களாமே நம்ம குடும்பத்தையும். நாம அங்கே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு தங்கராஜ் கேட்டதும் உடனே உன் அண்ணனும் அண்ணியும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் அண்ணனும் அண்ணியும் அங்கே என்னென்ன நடக்குதோ அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போலுக்கே. ஆனால் நீ தான் என்கிட்ட உங்கள் அண்ணன் லவ் பண்ண விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் அதை காதில் வாங்காம நீ எதுக்குடி என்கிட்ட சொல்லலை, அதை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி உங்கள் அண்ணன் லவ் விஷயத்தை என்கிட்ட தான் மறைச்சிட்டேன். இதே மாதிரி உனக்கு ஏதாவது லவ் கிவ்னு இருந்துச்சா? பணக்கார மாப்பிள்ள நான் கிடைச்சதும் அவனை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உண்மையை சொல்லு அப்படின்ட்டு தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. உடனே ரேவதி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு இல்லடி யாரையாவது லவ் கிவ்னு பண்ணிட்டு அவனை கம்பேர் பண்ணும்போது நான் வசதியானவனா தெரிஞ்சிருக்கோம், அதனால அவனை விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்படிங்கிற டவுட்டில் தான் கேட்டேன் அப்படின்னு தங்கராஜ் சொன்னதும் இங்கே ரேவதிக்கு கோவம் வருது. என்னையா என்னை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி? என் கேரக்டர் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கல, என்னை பற்றி உனக்கு தெரியலையா? உன்னை கல்யாணம் பண்ணா வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணல. என் குடும்பத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ எங்கள் அண்ணன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணல, நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டு போயிருந்திருக்க வேண்டியதானே? நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணேன்? ஒவ்வொரு நாளும் என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கா, பழி வாங்குறதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி தானே? என்னமோ ட்ரெஸ்ஸு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க. நான் உண்மையிலே உன் கூட சந்தோஷமாவே இல்லை, நீ என்ன சந்தோஷமாகவும் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. தங்கராஜ் வந்துட்டு என்னடி சொல்கிற, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீ சந்தோஷமாக பார்த்துக்கல. இந்த வீட்டில் நான் விருப்பப்படி ஏதாவது செஞ்சுருக்கேனா? என் விருப்பப்படி தான் நான் நடந்திருக்கேனா? எதுவும் இல்லை. எல்லாம் தங்கராஜ் சொன்னது தான் கேட்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே ரேவதி உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை தங்கராஜ் என்ன ஆச்சுடா, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது உடனே ரேவதி வந்துட்டு உங்கள் பையன் என் நடத்தையிலே சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனே ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன், அவன் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா, சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு இங்கே தங்கராஜோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் என்னை மன்னிச்சிடு ரேவதி, நான் பேசுனது தப்பு தான், நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு தங்கராஜும் மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாரு நீ பண்ணுற கொடுமைக்கெல்லாம் நான் அப்பவே போயிருந்திருப்பேன், ஏன் போகாமல் இருக்கேன்? என் குழந்தைக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், இதுக்கு மேலேயும் இப்படி என்னை கொடுமைப்படுத்தினேன், அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ட்டு ரேவதி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரி ரேவதி சாரின்னு தங்கராஜ் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.